ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? என் முகம் பளபளப்பா இருக்கா? இல்லையே தலைவா. தலைவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வாய மூடுறியா? நான் உடனடியா வெள்ளை ஆகணும். அதோ சுட்கி அங்க இருக்கா. அவ உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் தலைவா. உங்க தலைவா போய் கலக்குங்க. பீம் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தான். அதெல்லாம் போகட்டும், நான் பார்க்க எப்படி இருக்கேன்? அந்த கிரீமால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நம்ம தலைவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. மேஜிக் ஷோ ஆரம்பிக்க போற மாதிரி தெரியுது. அதான்ப்பா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது என்ன தலைவா, உங்க முகம் பளபளன்னு இருக்கு. அது சரி, பின்னாடி ஏன் இவ்ளோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு? அதானே, அங்க என்னதான் நடக்குது? இது யாரு? பார்க்க பயங்கரமா இருக்கான். எல்லாரும் பின்னாடி போயிடுங்க. அங்க பாருங்க, டோலு போல உட்கார்ந்திருக்காங்க. அப்ப காளியா எங்க போயிட்டா? அட, இது நம்ம காளியா தான். இவன் மூஞ்சியே இப்படி இருக்கு. காளியா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன், எனக்கு என்ன ஆச்சு? என் முகத்துக்கு என்ன ஆச்சு? தலைவா, அந்த ஒரு கிரீம் கொண்டு வந்தேன்ல, அதான் காலையில உங்ககிட்ட கொடுத்தோமே, அந்த கிரீம் மந்திரவாதியோட பாக்கெட்ல இருந்து விழுந்தது. இதெல்லாம் உங்களுடைய வேலைதானா? எல்லாரும் என்ன கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. நான் மறுபடியும் வெள்ளையாகவே முடியாது. ரொம்ப நன்றி பீம். நன்றிய எனக்கு சொல்லாதீங்க, காளியாவுக்கு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவங்களாலதான் திருடங்களே பிடிபட்டாங்க. உங்க பொருட்களும் திருடு போகல. அது சரி காளியா, நீ எதுக்கு வெள்ளையாகணும்னு ஆசைப்பட்ட? அது வந்து என்னன்னா, அதாவது சுட்கி, அது வந்து உன் முன்னாடி அசிங்கமா தெரியக்கூடாதுல்ல. அப்படி அசிங்கமா இருந்தா என் கூட மேஜிக் ஷோ பார்க்க வரமாட்டல்ல. இங்க பாரு காளியா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன நீ அன்பா கூப்பிட்ட, அதனாலதான் நான் கூட வரேன்னு சொன்னேன். நீ முதல்ல எப்படி இருந்தியோ அப்படியே இருக்கிறதா அழகு. ஏன்னா இன்னைக்கு உன்னாலதான் அங்கிளுடைய பொருட்கள் எல்லாம் திருடு போகாம இருக்கு. கிரீமை கொண்டு வந்து கொடுத்தது நாங்க தானே, அதனால எல்லா புகழும் எங்களுக்கு தான் கிடைச்சாகணும். உங்க ரெண்டு பேரையும் நான் பேயா விரட்ட போறேன். காலையில லட்டு சாப்பிடுற சுகம் இருக்கே, அதை அடிச்சுக்கவே முடியாது. சரியா சொன்னே பீம்.
அட என்ன இது, வானத்துல இருந்து மணல் மழை பெய்யுது. உனக்கு ஒண்ணு ஆகலையே. நான் நல்லா தான் இருக்கேன் சுட்கி. அதோட மத்தவங்களும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு இப்பவும் புரியல, வானத்துல இருந்து மணல் மழை எப்படி வருது? டோலக்பூர் அப்படியே மண்ணுல புதையிற வரைக்கும் ஆகாயத்திலிருந்து மணல் மழை பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்க நாட்டை இப்ப நான் என்னோட மணிகுண்டுல அடைச்சி வைக்க போறேன். அப்புறம் உங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. அந்த மரக்கட்டைய வச்சு இந்த மணிகுண்டை அடிக்கிறதுனால இது போடையவே முடியாது பீம். அதான் சொன்னேனே, உங்களை யாராலையும் இப்ப காப்பாற்ற முடியாது. எல்லாரும் மணலுக்கு மேலேயே இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏய், என்னாலும் சரி, மணலுக்குள்ள புதைஞ்சு போயிடாதீங்க. சரி பீம், இதுல இருந்து நாம எப்படி விடுபடுறது? கவலையே படாதீங்க மகாராஜா, இதுல இருந்து விடுபடுறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அது வரைக்கும் இந்த மணல் மேலதான் நம்ம இருந்தாகணுமா? அப்படின்னா மகாராஜா, எல்லாரையும் நீங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா அரண்மனை மணல்ல புதைய நேரமாகும். நானும் மகாராஜா கூட போவேன். நாங்க எங்க தலைவர் கூட தான் இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயண்ட் வீல்ல உட்கார்றதையே அவமானமா சொல்லிட்டு இருந்த, இப்போ பயந்து எங்க இருந்து ஓட பாக்குறியா? அங்க பாருங்க, அந்த மரக்கட்டையால நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியல. ஆனா இப்போ ஒரு வழி இருக்கு. அந்த ஜெயண்ட் வீலை வச்சு நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியும். ஆனா பீம், அந்த ஜெயின் வீல வச்சு உன்னால எப்படி கண்ணாடியை உடைக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு, என் பின்னாடியே வாங்க. இந்த ஜெயின் வீல் மண்ணுக்குள்ள ஆழமா புதைஞ்சு கிடக்க. ஆமா, இத வேகமா சுத்தி தரையில இருக்கிற மணலை நம்மளால சுலபமா எடுக்க முடியும். சரியா சொன்ன சுட்கி. இந்த பீம் நீ தயாரிச்ச இந்த மணிக்கூண்டுகள் இது மாதிரி எத்தனை ராஜ்யங்களை அநியாயமா அழிச்சிருக்கும். இனிமே அது முடியாது. வீரர்களே, இவரை இழுத்துட்டு போங்க, இருட்டு குகையில அடைச்சி வையுங்க.